நீதிமொழிகள் 27. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்தரையிடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். 17ஆம் வசனம். இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். நல்ல நண்பன் உங்களை உருவாக்குவான். நல்ல நண்பன் உருவாக்குவான். இந்த 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது கருக்கி விடுகிறான்னு தான் படிப்பேன். அப்போ நினைச்சிட்டு பைபிளில் கருக்கி விடுகிறான் இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் கவனமாக படிக்க ஆரம்பித்தேன். கருக்கி விடுகிறான், அவனை உருவாக்குகிறான், செம்மைப்படுத்துகிறான். ஏதாவது ஒரு தப்பு பண்ணினான்னா அவனை எப்போ இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை சரியான பாதைக்கு அழைத்து கொண்டு போகிறான் நல்ல நண்பன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தில் அந்த நண்பனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வர வளைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். கொர்நேலியு பெரிய ஒரு பணக்காரர், அவரிடத்துல படைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு பெரிய ஆசை, நான் கண்ட தெய்வத்தை, நான் கற்ற அந்த சத்திய வழியை, நான் பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தை என்னுடைய சொந்தக்கார மாத்திரமல்ல என்னுடைய நண்பனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சொந்தக்காரம் என்னுடைய நண்பனும் பெற்றுக்கொள்ள. என் நண்பன் வேறு பாதையில் போயிட்டு இருக்கான், அவனை நான் சரியான பாதையில் நடத்தணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட பேதுரு வருவதற்கு முன்னாலே, பேதுரு தான் அங்கே ஒரு உபதேசியார், அவர் வர்றதுக்கு முன்னாலே தன்னுடைய சொந்தக்காரங்களையும் தன்னுடைய நண்பர்களையும், விசேஷித்த சிநேகிதர் தான் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய நண்பர்களையும் கூப்பிட்டு வச்சிருக்கான். நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனை உருவாக்குவான், நல்ல பாதைக்கு